வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இன்னைக்கு ரோந்து வாகனம், மீண்டும் ரோந்து வாகனம் எனும் தொடர்ல டே 21ல இருக்கும். இந்த டே 21ல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, முக்கியமான தகவலை நம்ம பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில புதிய மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ டே 21 ப்ரோக்ராம் நம்ம போயிடலாம். என்ன சார் டே 21ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பயாலஜில ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் என்ற டாப்பிக்கை தனித்துவம் படுத்தி கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸில் டிஎன்யூஎஸ்ஆர்பியில். ஸோ அதில் இருக்கிற ஒரு முக்கியமான தகவலை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இந்த தகவல் நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த கான்செப்ட் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்காது. கம்பல்சரி இதுல இருந்து எதனா ஒரு கேள்விகள் வருடாந்தோறுமே நடைபெறுகின்ற ஒவ்வொரு அரசு போட்டித் தேர்வுகளிலுமே கேட்டுதான் இருக்காங்க. ஸோ அந்த முக்கியமான தகவலை நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சார் இருக்கு அப்படின்னா, விட்டமின்களை பத்தி நம்ம பார்க்குறோம். இந்த விட்டமினை மொத்தமா தொகுத்து புத்தகத்துல மிஸ் ஆனதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டு போறோம், டாப் டு பாட்டம் ஈஸியா. சரி, இந்த விட்டமின் என்ற சொல்ல முதல்ல யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா டாக்டர் ஃபங்க். இந்த டாக்டர் ஃபங்க் தான் விட்டமின் என்ற சொல்ல அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம நீரில் கரையும் விட்டமின், கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் என்ற ஒரு கான்செப்டை குறிச்சிருப்பாரு. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ அதான் டாக்டர் ஃபங்க் இன்ட்ரடியூஸ்டு டேர்ம் ஆஃப் விட்டமின். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு விட்டமின் ஏ. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமினும் விட்டமின் ஏன்றது அனைவரும் அறிஞ்சது. ஸோ அதனுடைய கண்டினியூட்டிக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து இந்த விட்டமின்கள் அப்படின்றது இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மிக குறைந்த அளவு தேவைப்படும் முக்கிய உணவா கருதப்படுது. சரிங்களா? என்ன மிக குறைந்த அளவு தேவைப்படுற முக்கிய உணவு அப்படின்னா, இப்ப சின்ன ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பர்சன், ஒரு ஏன்ற ஒரு பர்சனுக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கு. அப்போ கண் பார்வை குறைபாடு காரணம் என்னது? விட்டமின் ஏன்றதுதான். சரிங்களா? அப்போ இந்த பர்சன் விட்டமின் ஏ இருக்கிற ஃபுட்டையே 3 வேளை இல்லை 5 வேளையே சாப்பிட்றாருன்ற மாதிரி வச்சுக்கலாமே. விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்கிற ஃபுட்டையே, லைக் மீனா இருக்கலாம், கேரட்டா இருக்கலாம், எக்ஸெட்ரா, இது மாதிரி இருக்கிற எல்லா ஃபுட்டையுமே அதிகமாக சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிடும்போது அவருக்கு கண்ணு அப்படியே 100x ஜூம் பண்ணி நிலாவை பார்க்குற அளவுக்கு தெரிஞ்சிருமா? தெரியாது. அப்போ இந்த விட்டமின்ன்றது நம்ம ஒரு நாள் இல்லை எவ்வளவு எடுத்துக்கினாலுமே அது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நம்முடைய சிறுகுடல்ல இருக்கிற அப்சார்ப்ஷன், குடல் உறிஞ்சிகள் சிறுகுடல்ல இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த விட்டமினை எடுத்துக்கும். மீதி எல்லாமே கழிவாக தான். அதனாலதான் மிக குறைந்த அளவு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள் நம்ம பார்க்கிறோம். அதுதான் விட்டமின்கள் மிக குறைந்த அளவு தேவைப்படும் முக்கிய உணவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விட்டமின் எதுக்கெல்லாம் முக்கியமா தேவைப்படுது, என்னென்ன செயல்பாட்டுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விட்டமின்ஸ் ஃபார் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்பர் 1, தென் அனதர் ஒன் பயோகெமிக்கல், உயிர் வேதியியல், உடற்செயலியல் போன்ற 2 விதமான முக்கிய தேவைகளுக்கு தான் இது தேவைப்படுது. எது? விட்டமின்ஸ். சரி, விட்டமின்ஸை பத்தி நம்ம பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சூரிய ஒளி நம்மளுடைய தோல் மேல படும் பொழுது நமக்கு கிடைக்கிற விட்டமின் என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது, விட்டமின் டி என்றுதான். சரிங்களா? விட்டமின் ப்ரொடியூஸ்டு வென் ஹியூமன் ஸ்கின் எக்ஸ்போஸ்டு டு சன்லைட். விட்டமின் டி நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி விட்டமின் டி, இப்ப சின்ன ஒரு உதாரணத்துக்கு நம்ம சோலார் பேனலை நம்ம பார்த்துருப்போம். அந்த சோலார் பேனலை கூட சூரிய ஒளி படும் பொழுது அந்த ஒளி ஆற்றலை நமக்கு என்னவா மாற்றப்படுது? மின்னாற்றலா மாற்றப்படுது. ஸோ இதுதான். அப்போ அதே போல நம்மளுடைய தோல் மேல சூரிய ஒளி படும் பொழுது அது விட்டமின் டியா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன கொழுப்பு, ஏன்னா தோலுக்கடியில் என்ன சேர்ந்திருக்கும், கொழுப்புகள் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன கொழுப்பு இந்த கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு கொழுப்பு அமிலம், டீஹைட்ரோ. சரிங்களா? டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்ன்றதுதான் விட்டமின் டியா மாற்றுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இரண்டுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. மைண்ட்ல தெளிவா செட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இந்த விட்டமினுடைய ஒரு பேசிக்கான வகைப்பாடுகளை பார்க்கிறோம். முதற்கட்டமா 2 வகையா வகைப்படுத்தப்படுது. வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ், அதுக்கடுத்து ஃபேட் சாலிபிள் விட்டமின் 2 வகையா வகைப்படுத்துறோம். ஸோ அதுதான் நீரில் கரையும் கொழுப்பில் கரையும் விட்டமின் ஏ, டி, இ, கே.
நீரில் கரையும் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C இது மாதிரி B9 கூட இருக்கு. இது போல 1 by 1 வகைப்படுத்தப்பட்டிருக்கு விட்டமின்கள். அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? என்ன சார் அதை பத்தி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை ஒரு டேட்டாவா நம்ம கொடுத்துருப்போம். விட்டமின்களின் அறிவியல் பெயரும் மட்டும் இல்லாம நோய்களும் அதனால் ஏற்படும் அறிகுறிகளையும் நம்ம இதுல ஈஸியா பார்த்துடலாம். வாங்க அதை பத்தியே பார்த்துடலாம். அப்போ முதற்கட்டமா விட்டமின் ஏவை பத்தி நம்ம பார்க்குறோம். விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ என்ன பெயர்? விட்டமின் ஏக்கு ரெட்டினால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? விட்டமின் ஏனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கண் சம்பந்தப்பட்டது. மாலை கண் நோய், சீரோப்தால்மியா, அதுக்கடுத்து கண்ணை சுற்றி ஸ்கேலி ஸ்கின் டிசீஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ கண் ரெட் ஆயிடுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரெட்டினால், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. சரி, இந்த விட்டமின் ஏல என்ன குறைபாடு ஏற்படும்? முதற்கட்டமா நிக்டோலேபியா. இந்த நிக்டோலேபியா என்ற குறைபாடும், இரண்டாவதா சீரோப்தால்மியா. இந்த 2 விதமான குறைபாடுகள் ஏற்படும். நிக்டோலேபியானா என்ன? மாலைக்கண் நோய். சீரோப்தால்மியானா என்ன? கண்ணை சுற்றி மீன் செதில்கள் போன்ற நோய். தட் மீன்ஸ் ஸ்கேலி ஸ்கின் டிசீஸ் என்ற நம்ம சொல்லுவோம். இதுவரையும் புரிஞ்சுது. இந்த நிக்டோலேபியால மாலை நேரத்துல கண் பார்வை குறைபாடு ஏற்படும். இந்த சீரோப்தால்மியால தோல் நோய் கண்ணை சுற்றி ஏற்படும். அதுதான். அடுத்து விட்டமின் B1 பத்தி நம்ம பார்க்கிறோம். விட்டமின் B1 சஃபல் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன், AB அந்த வரிசையில. அப்ப விட்டமின் B1ன்றது தயமின். தயமின்னா என்ன? தயமின் என்ற குறைபாட்டால என்ன நோய் ஏற்படும்? அவங்களுடைய தோல் தடித்து காணப்படும். அந்த தோல் மேல நம்ம எதனா டச் பண்ணாலோ, எதனா ஒரு சிராய்ப்புகள் இது மாதிரி இது ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வலியின்மை என்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பக்கவாதம் ஏற்பட்டா என்ன ஒரு அறிகுறிகளுடன் இருப்பாங்களோ அதே சேம் கான்செப்ட்ல தான் அவங்க இருப்பாங்க. பெராலிசிஸ் ஏற்பட்டா இருக்குமே அதே போலதான். சரி சார், அதெல்லாம் அறிகுறி எல்லாம் சொல்லிட்டீங்க, அந்த நோய் பேர் என்னது? பெரிபெரி. அந்த நோய் பேர் என்னது? பெரிபெரி. சரி, அப்போ தயமின் என்ற நோயால என்ன நோய் ஏற்படும்னா பெரிபெரி. முடிஞ்சு வச்சுங்களா? அதுக்கடுத்து விட்டமின் B2 ரிபோஃப்ளேவின். சரிங்களா? இந்த விட்டமின் B2ன்றது என்ன சார்? ரிபோஃப்ளேவின். கீலியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய் ஏற்படும். இந்த கீலியாசிஸ் என்ற நோய் எதனால் ஏற்படுது? என்னென்ன அறிகுறிகளுடன் இது காணப்படும் அப்படின்னா, உதடு வீக்கம், அது மட்டும் இல்லாம உதடின் ஓரங்கள்ல பிளவு ஏற்படும். இந்த அறிகுறிகளுடன் கூடியதுதான் இந்த கீலியாசிஸ் என்ற நோய். ரிபோஃப்ளேவின் அமைன் அப்படின்ற ஒரு விட்டமின் பெயரால அழைக்கப்படும். சரிங்களா? அதுக்கடுத்து விட்டமின் B3. சரிங்களா? விட்டமின் B3ன்றது என்ன அப்படின்னா நியாசின். இந்த நியாசின் என்ற ஒரு பெயர் தான் விட்டமின் B3க்கு கொடுக்கப்படுது. இது என்ன அப்படின்னா என்ன நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா பெல்லாகரா. புரிஞ்சுதுங்களா? பெல்லாகரா என்ற நோயை இது ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம பெல்லாகரான்றது என்னன்னா, இப்ப நம்ம ரிபோஃப்ளேவின் அமைனுக்கு பார்த்து இல்லைங்களா, அதே உதடுகளில் வீக்கம், பிளவுபட்ட உதடுகள், இது மாதிரிலாம் இந்த அறிகுறிகளுடன் கூடிய ஞாபக மறதியும் அதிக அளவுல ஏற்படும். அதுக்கடுத்து விட்டமின் B5 பார்க்குறோம். சரிங்களா? இந்த பெந்தோனிக் அமிலம். சரிங்களா? இதனுடைய நேம் என்ன அப்படின்னா பெந்தோனிக் அமிலம். அடுத்து விட்டமின் B6 பார்க்குறோம். பைரிடாக்சின். இந்த பைரிடாக்சின் என்ற நோய் என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா நரம்பு குறைபாட்டை ஏற்படுத்தும். நரம்பு குறைபாடு. விட்டமின் B7 பயோட்டின் குறைபாட்டால அதிக விதமான பக்க விளைவுகளும் கூடிய நோய் ஏற்படும். அடுத்து B9 ஃபோலிக் அமிலம். இந்த ஃபோலிக் அமிலம்ன்றது ஆல்ரெடி தெரியும், குழந்தைகளுடைய மூளை
அந்த மூளை வளர்ச்சிக்காக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கூட கொடுப்பாங்க இந்த ஃபோலிக் அமிலம். அடுத்து விட்டமின் B12 சைனோகோபாலமைன். இந்த சைனோகோபாலமைனால என்ன ஏற்படும் அப்படின்னா இரத்த சோகை ஏற்படும். என்ன நோய் ஏற்படும்? இரத்த சோகை. சைனோகோபாலமைன் என்ற பெயரால் அழைக்கப்படுறது இரத்த சோகை. உடல்ல வந்து இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக காணப்படும். தண்டுவடம் இது போல பிரச்சனைகள் வந்து அதிக அளவில் ஏற்படும். உடல் சோர்வெல்லாம் காணப்படும். அதுக்கடுத்து விட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம். அஸ்கார்பிக் அமிலம் என்று அழைக்கப்படுறத இது பல் ஈரல்கள்ல ரத்தம் கசிவை ஏற்படுத்தும். அடுத்து விட்டமின் டி. விட்டமின் டின்றது கால்சிபரால் என்று அழைக்கப்படும். இந்த கால்சிபரால் ஒரு மனிதனுக்கு எலும்புல குறைபாட்டை ஏற்படும். எப்படி? எலும்புல பலவீனத்தை ஏற்படுத்தும். ரிக்கெட்ஸ் என்ற நோய் குழந்தைகள்ல அதிக அளவுல காணப்படும். விட்டமின் இ. விட்டமின் இன்றது டோகோஃபெரால்னு சொல்லுவாங்க. இந்த டோகோஃபெரால் எதுக்காக ஏற்படுத்தப்படுது? என்ன நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா இது எலிகளில் தான் முதல்ல காணப்பட்டதா இருக்கு. மனிதர்களையும் பெரும்பாலும் காணப்படுது. என்னன்னா மலட்டுத்தன்மை. இந்த மலட்டுத்தன்மைன்ற ஒரு அறிகுறிகளுடன் கூடிய நோயை ஏற்படுத்துறதும் இந்த விட்டமின் இ குறைபாடு தான். அது மட்டும் இல்லாம விட்டமின் கேவை பத்தி பார்க்கிறோம். இந்த விட்டமின் கே எதிலிருந்து பெறப்படுது அப்படின்னா குயினோன் என்ற வேதிப்பொருளிலிருந்து கிடைக்கப்படுது. அதுதான் ஃபைலோ குயினோன் என்ற பெயரால் இருக்கு. இது என்னன்னா ரத்தம் நுரைதல்ல வந்து சிக்கலை ஏற்படுத்தும். நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா ரத்த தட்டுகள் காரணமாக தான் ரத்தம் முறைதலை வந்து ஏற்படுத்தும் நிகழ்வா நம்ம எல்லாருக்கும் அறிஞ்ச ஒன்று. ஆனால் இந்த விட்டமின் குறைபாடு, விட்டமின் கே குறைபாட்டால ரத்தம் பிளட் டஸ் நாட் கிளாட்டிங் ஆகாது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த உணவு கலப்படத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இவ்வளவு பிரச்சனைகள் உணவு கலப்படத்தால ஏற்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். உணவு கலப்படம், ஃபுட் அடல்ட்ரேஷன் நம்ம பார்த்துடலாம். உணவு கலப்படத்துல அந்த சட்டத்தை மட்டும் நம்ம இப்ப பார்த்து முடிச்சிடலாம். என்ன சார் இருக்கு உணவு கலப்படத்துல அப்படின்னா, உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 1954 ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954ல கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்த வருடம் வந்து விதியை கொண்டு வராங்க. என்னென்னலாம் கலக்கலாம், இதெல்லாம் கலக்கக்கூடாது அப்படின்றத. ஸோ உணவு கலப்பட விதி 1955ல ஏற்படுத்தப்படுது. இது எல்லாமே எதுக்காகலாம் ஏற்படுதுன்னா மக்கள் வந்து சுகாதாரமா இருக்கணும், உடல்நலத்துடன் இருக்கணும்ன்றதுனால தான். ஸோ உலக சுகாதார தினமா என்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படின்னா April 7. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சீரியஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அது மட்டும் இல்லாம நமது அகாடமியில புதிய மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.